ஒயில் கால் என்ட்ரியில் உள்ள வந்து இங்கே பேசின மாதிரியே சிறப்பாக கலக்கிக்கிட்டு உங்கள் 4 பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, எல்லாத்துக்கும் ஓகே சொல்லுது. மற்ற எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், இங்கே வரும்போது நான் இங்கேருந்து பெருக்கி தள்ளிடுவேன், முக்கியமாக ஃபினாயில் ஊற்றி கழுவ போகிறேன்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க. இவங்களுடைய என்ட்ரி எப்படி இருந்தது? நான் பண்ணாம அதை விட வரேன்னா ஒன்று எனக்கு அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். அப்படி அவங்க வெளியே கிழிச்சோன்னா டக்குன்னு வேற ஏதாவது வந்து கிளிப்பாங்கன்னு பார்த்தா வேற எதுவுமே கிளிக்கல. கத்திடுவோம் சொன்னா இங்க வந்து அவங்க தான் அதிகமா கத்திட்டே இருந்தாங்க. அண்ணே உடனே தானே. சோ பார்வதியோட இன்னொரு வெர்ஷனா தான் 2 பேரையுமே நான் பார்த்தேன். சண்டை ஒரு அளவுக்கு இவன் எனக்கு ஈக்குவலான ஆளா? அமித் என்ன சொன்னா, நீ வந்து சிச்சுவேஷன் அமைதியா இருக்கணும்னு சொன்னீங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் யார்கிட்டயும் அமைதியா இருங்கன்னு அதிகமா சொன்னதே அவர் தான். அந்த மாதிரி சாண்ட்ரா வந்து இப்படினாங்க. அது 2வது நாள் அப்படி போயிருச்சு. சூப்பர்ப்பா, நீ இந்த மாதிரி பேசுற பாத்தேப்பா. திவ்யா, கணேஷ், சாண்ட்ரா அவங்க வெளியில இருந்து பார்த்துட்டு வந்து சரி பார்வதியை நம்ம இன்னைக்கு வந்து அடிச்சு காலி பண்ணுன்ற மாதிரி மைண்ட் செட்ல வந்திருக்காங்க சார். ஆயா கதை கேட்டு இருக்கேன், வாயில ஓலா ஓட்டி இருக்கேன். இந்த வாரம் பார்வதி நல்லா பண்ணும்போது கூட ஒரு 3 பேருக்கும் பார்வதின்னு பார்வதியை விட பார்வதி மேல அப்சஷனா இருந்தாங்க சார் அவங்க 3 பேரும். உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. உண்மையாவே இவங்கலாம் ஒயில்ட் கார்ட்ஸ் தான டவுட்டா இருக்குண்ணா. ஐயோ எதனால சொல்லிரவா? சொல்லுங்க. பிரஜன் வந்து என் ஒய்ஃபுக்கு ஏதாச்சும் ஆனா இன்னொரு ஃபேஸ பாப்பீங்க. இண்டிவிஜுவல் கேம்ல எதுவுமே இல்லல்ல. குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. அந்த இடத்துல தனியா விளையாடுவீங்கன்னா எனக்கு இங்க சொல்லிட்டு போனீங்க. கண்டிப்பா சார். சரி கரெக்டானே. சாண்ட்ரா நீங்க கண்டிக்கலாம்ல, அது கூடவே சுத்திரிய செவ்வாழ நீயாவது புத்தி சொல்லக்கூடாதாடா? இங்க கேக்குறான். சாண்ட்ரா தனியா விளையாண்டாதான் அவங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க அவங்களுக்கு தெரியும். அது இப்ப 2 பேரும் சேர்ந்து ஒரு ஆட்டம் ஆடுறீங்க, அது வேற. இல்ல நான் என்னன்னா மத்த இடத்துல அது பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன். புரிஞ்சது நினைக்கிறேன் உங்களுக்கு. புரிஞ்சதுல ப்ளீஸ் உட்காருங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷமாலா, நம்ம போலாம் வாடி. அவங்க 2 பேர் மட்டும் போய் தனியா அங்க ஏதோ பேசிட்டே இருப்பாங்க. நீங்க யாரு கூட தனியா போய் குசுகுசுன்னு பேசவே இல்லையா? பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. மைக்க கழட்டி வைக்கலையா? மைக்க மறைச்சு பேசலையா? இந்த அவமானம் உனக்கு தேவையா? பாடி ஷேமிங் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி டோன் கரெக்டா பேசணும், பேசினா மூஞ்ச பார்த்து பேசணும், இது எதுவுமே அவங்க பண்ணல சார். அவங்க எதை வச்சு அப்படி சொல்றீங்க? இதெல்லாம் நான் கண்ணால பார்த்ததுனால சொல்றேன் சார். பேச வந்தாலும் முது திரும்பிட்டு போய் நடந்தாங்க என்ன சார் அர்த்தம் இதுக்கு? சாரி, எனக்கு தெரியாது. தனியா அதை பத்தி பேசணும்னு போய் கேட்டேன் சார். அப்ப அவங்க சொன்னாங்க பர்சனலா பேசினா பிக் பாஸ் முடிச்சுட்டு வெளியே போய் பேசலாம்னு சொல்றாங்க சார். இது என்ன சார்? அவங்க வந்து மைக் மாட்டல சார். திவ்யா மைக்க மாட்டீங்கன்னு சொன்னேன். அதுக்கு வந்து பார்த்த உடனே அவங்க என்ன பார்த்து இப்படியா, இது என்ன சார் அர்த்தம்? சாம்பார் அப்ப எனக்கு அவங்க இப்படி பார்த்துட்டு இப்படி சொன்னாங்க என்ன சார் அர்த்தம்? அது எனக்கு சொல்ல தெரியாது, அது நான் பண்ண மாட்டேன். அப்படி நீங்க பிக் பாஸ்ல ஒரு கண்டஸ்டண்டா தான் போயிருக்கீங்க. கரெக்டா பேசுறான்டா. நீங்க அவர்கிட்ட போய் இத்தனை நாள் பேசாம இன்னைக்கு என்ன பேசுறதுன்னு கேட்கலாமா? நான் இத்தனை நாள் ஷோ பார்த்துட்டேன், இத்தனை நாள் பேசல, என்ன புதுசா பேசுற அப்படி இப்படி பேசலாம். சொல்லுங்க, நீங்க தான் சொல்லுங்க. நீங்க தான் சொல்லுங்க. அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. திவ்யா நீங்க தானே? ஆமா சார். உங்களை தான் எந்திரிக்க சொன்னேன், உங்ககிட்ட தான் பேச. அவரு என்கிட்ட சார், நான் இங்க நிறைய பேர் கூட சாரி இவரான இவ்வளவு நேரம் நான் பேசுறதே உங்களுக்கு கேட்கலையாங்க? என்ன யோசிச்சு இருந்தீங்க? அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. நான் திவ்யான்னு எந்திரிங்கன்னு சொல்லி திவ்யா கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். என்கிட்ட தான் பேசுறீங்க கேட்டா என்ன அர்த்தம்? சாரி சார், நான் வேற. என்னாச்சு? வாட்ஸ் கோயிங் ஆன்? இல்ல எங்க என்ன யோசிக்கிறீங்க சொல்லுங்களேன். இல்ல அவர் சொன்னது அப்படியே சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. இப்போ அவர் பேசுனது எல்லாமே நாங்க பார்த்தோம். பாத்துட்டியா? நாங்க பார்க்க போய் தான் இது உட்காந்து உங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறோம். ஒருவேளை நாங்க பார்க்கலன்னா நான் அவருக்கு தான் பதில் சொல்லுவேன். திவ்யா அப்படி நடந்துக்கல, திவ்யா பத்தி நீங்க ஏன் அப்படி பேசுறீங்க? உங்களுக்கு அது பதில் சொல்றது என்ன பிரச்சனை? சார் நான் வேற எதுவும் யோசிக்கல சார். இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீங்க தான் சொன்னீங்க, நான் வேற ஏதாவது யோசிச்சுட்டு இருந்தேன், அதனால கேக்குறேன். வேற என்னன்னா அவர் நடந்தது உங்ககிட்ட இப்ப இத மாத்தி சொல்றாங்க. நீங்க சொல்லுங்க, நடந்தது என்ன நீங்க சொல்லுங்க. இவ்வளவு அதிகாரமா கேக்குறானே, தப்பா சொன்னா கொன்றுவானோ? பொதுவா சொல்லுவான். மைக் இது வரைக்கும் பிக் பாஸ் வந்து மைக் ப்ராப்பரா போடுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு தடவை கூட நான் கூப்பிட்டு சொன்னது கிடையாது. அம்மா என்ன அம்மா நடிக்கிறம்மா நீ? உங்களுக்கு மைக் அனௌன்ஸ்மெண்ட் பல முறை போயிருக்கு. பாரு ஆமா தானே? பாரு ஆமா ஆமா நான் கேக்கும்போது நீ ஆமா நீங்க செஞ்சிருக்கீங்களா இல்லையா? ஆமா சார். சிரிச்சிருக்கீங்களா இல்லையா? ஆமா சார். ஆமா சார். குச்சமே இல்ல. நீங்க ஷோ பார்த்துட்டு வந்திருக்கலாம். வந்து இந்த வீடு என்னன்னு தெரியாம தம்பி ஒரு தம்பி உட்கார் தம்பி, அது தெரியுது, அதோட அவசியம் என்னன்னு கேக்குறேன்.
வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? இங்க நான் எல்லார்கிட்டயும் அப்படி பேசல சார். இன்னொன்னு என்னோட பேஸ் வாய்ஸ் நான் இங்க பக்கத்துல பேசும்போது ஒண்ணு கேக்குது, தூரமா நீங்க ஒரு ஆக்டரு, ஒரு வாய்ஸ் பேஸா இருக்கா தின்னா இருக்காங்கிற பத்தி இல்ல, அதோட எக்ஸ்பிரஷன் என்னவா இருக்குன்னு வச்சுதான் கம்யூனிகேட் ஆகும். மனசிலாயி ஏங்க இந்த ஷோல ஒருத்தர் இருக்கிற உங்களுக்குலாம் தெரியவே தெரியாது. நான் கண்டுபிடிச்சிட்டேன். அரோரா நீங்க இருக்க யாருமே கண்டுபிடிக்கல. நக்கல்யா அவனுக்கு. அரோரா எங்க பிக் பாஸ் கண்டஸ்டன்ட். இன்ட்ரோடியூசிங் அவர் ஒன்லி ஒன். சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? அரோரா ஒண்ணுமே இல்ல. அரோரா என்ன சாப்பிட்டீங்க காலையில? பொங்கல் சாப்பிட்டு அப்படிதான் இருக்கும். உட்காருங்க. திவாகர் பதட்டப்படாம கேளுங்க. திவாகர் பேர் எடுத்தோடனே உடனே பொங்கி இழாதீங்க. உங்க மூஞ்சில தெரியுது. தெரிஞ்சிருச்சா? உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா? எது நடந்தாலும் சாதாரணமா கேளுங்க. கீழே ரயில் பூச்சி ஒன்று வந்துருச்சு சார், அதை பார்த்து அப்படியே அதில் ஏறி வீட்டு அப்ப நீங்க இடம் மாதிரி உட்காருங்க. திவாகர் ரயில் பூச்சி பக்கத்து யார் தைரியமா உட்காருவீங்க? வேட்டி கட்டின ஒருத்தர் தைரியமா உட்காராரு பாருங்க. ஜோக் ஜோக் இல்ல இல்லையா? இதுல இந்த ஆளுக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் வசனம் வர. 1000 பேரை பார்த்திருக்கிறேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபாக் கூட நான் பார்த்ததே இல்ல. இந்த வீரத்தை விலைக்கு வித்தா 5 ரூபா கூட போகாது போல. தண்ணி குடிக்கணும் தனியாக எழுந்து போறாரு. திவ்யா வந்து இருங்க பிரஜன் பேசிக்கலாம் அப்படின்னு ஒரு சாஃப்டான டோன் பேசினாங்க. இந்த டோன் யாருமே கேட்டது கிடையாது. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். இவங்களை எப்படி பாக்குறேன்னா 1:4 மாதிரி பாக்குறேன் சார். இப்போ இவங்களே வந்து ஒரு 4 பேர் இருந்தா இதுதான் இந்த பிக் பாஸ் ஹவுஸ். இதெல்லாம் எப்படினே? எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. அப்புறம் வந்து சாண்ட்ரா வந்து ரொம்ப நல்ல அழகான அப்சர்வேஷன். தேங்க்யூ. ஆமா நீங்க அதை அழகா பேசுங்க. தேங்க்யூ. சாண்ட்ரா வந்து எப்படி பண்ணாங்கன்னா, பாரு வந்து இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க தப்பு அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க சார். அவங்க இன்னொரு பாரு வந்து நான் அந்த டாஸ்க்ல பார்த்தேன் சார். ஐயோ ரொம்ப வாயால கேட்டு வாங்குறாரு. இன்னொரு பார்வை பாத்தீங்கன்னா இத்தனை நாள் பார்வை பத்தி இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வச்சது இல்லையே. பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. வெரி குட் வெரி குட் வெரி குட். அது என்னுடைய வேலை பாரு. நீங்க கை தட்டுங்க. நான் சொல்றேன். நீங்க யாரும் உங்க கோட்டை தாண்டாத வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நீங்க தாண்டி வரணும் என்னோட டெரிட்டரிக்குள்ள மட்டும் யாரும் வராதீங்க. அது ரொம்ப கஷ்டம். உட்காந்துருங்க ப்ளீஸ். உட்காந்து என் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சு போய் உட்காந்து வரான்டா. திவ்யா வந்து பாத்தீங்கன்னா நான் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் சார். நான் போய் பேசினா கூட அவங்க 5 நிமிஷம் கூட ரெடியா இல்லை. ஒரு 10 மணிக்கு மேல போய் பேசுறேன். முருகேஷ் சார் ఏంటి చెప్తాను అర్థమైందా? 10 மணின்னு எப்படி கண்டுபிடிச்சிருங்க சார்? ஒரு லைட்ல ஆஃப் பண்ணிட்டாங்க சார். லைட்ல ஆஃப் பண்ணிட்டா 10 மணி கம்புறீங்க தெரியும். அதான் சார் 10 மணிக்கு மேல லைட் ஆஃப் பண்ணிட்டா 10 மணி. அவர் என்ன நினைச்சுக்கிறாருன்னா அவர் பேச போனார்னா நைட் 10 மணி அப்படி நினைச்சுக்கிறாப்புல. கரெக்டா சொல்றாருங்க. கமருதீன் கேலண்டர், கமருதீன் வந்து வாட்ச்னு ஒண்ணு இருக்குது. அது அந்த பேஸ்ல அவர் பேசுறாப்புல. ஒரு 5 நிமிஷம் கூட பேசல அப்படின்றப்போ ஃபர்ஸ்ட் வந்து முதுக திருப்பிட்டு போறாங்க சார். ஒரு ரெஸ்பெக்டே வந்து கொடுக்க மாட்டாங்க சார். அதுதான் ரொம்ப ஹர்ட் ஆகி எங்களுக்குள்ளே சண்டை வந்துருச்சு சார். இத சொல்றதுக்காயா எவ்வளவு காலம் படாத பாடுபட்ட? நான் தான் உன்னை சொல்ல விடாம தடுத்துட்டேனா? அரோரா எஸ் சார். பேசுங்க அரோரா. சார் ஐயோ உட்காருங்க அரோரா. கொஞ்சம் லெஃப்ட் கொடுங்க சார். சொல்லிடுறேன் சார். பிரஜன் சாண்ட்ரா அவங்க 2 பேரும் 2 பேரா வந்தாங்க. 2 பேரா தான் விளையாடுறாங்கன்னு எனக்கு தோணுது சார். நீங்க தனியா தான் விளையாடுறீங்க இல்லையா? 1-2 உங்களுக்கு சொல்லி தரேன்ட்டு உள்ள வந்தாங்க சார். எங்க கிட்ட 5க்கு அப்புறம் என்ன 6 7க்கு அப்புறம் என்ன 8 அப்படின்னு எங்க கிட்ட கேட்டுருக்காங்க. எவ்வளவு பெரிய தத்துவத்தை நசுக்கி சுருக்கமா சொல்லிட்டியா? பிரஜன் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறது ஒன்னே ஒண்ணுதான். தைரியங்கிறது ஆம்பளைக்கானது இல்ல, தைரியங்கிறது எல்லாருக்குமானது. நோட் பண்ணுங்கப்பா பின்றாம். அதுக்கு ஆண் பெண் இவங்க அவங்க அப்படின்னு எந்த விதமான வேறுபாடும் இல்ல. அது நம்ம பேசக்கூடாது, அது நல்லாவும் இருக்காது. புரியுதா? எனக்கு புரியுதுங்க. கம்ப்ளீட்லி பிராங்க் தான்டி. சரியா? எப்போ பிராங்க்னு சொல்ல போறேன்? நீ எப்போ பிராங்க்னு சொல்ல போறேன்? எது பிராங்க்? நம்ம பேசுறது படம். வா ஏன்டி இப்படி இருக்க? அது ஒண்ணு தாண்டி பிராங்க். உண்மைதான் நம்புறேன். தெரிஞ்ச போல வாங்க.
அடேங்க அப்பா எவ்வளவு கூட்டம் இன்னைக்கு கலெக்ஷன் எகிரிரும்